இட்லி எப்பா இட்லி போட்ட சமான எவ்வளவு பெரிய பூகம் வந்தாலும் சரிடா நீ ஒரு ஆள் எஸ்கேப் ஆயிருப்பா. வெல்கம் டு ஐராக்ஷன் சேனல். எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, என்ன வீடியோ போட்டு போறோம்? ஜேகே அவங்க சேனல் தான் பார்க்க போறோம். ரீசெண்டா போட்ட வீடியோ தான் பார்க்கலாம். ஓகே, ஹலோ ப்ரோஸ்கீஸ், வெல்கம் பேக் டு அனதர் வீடியோ. ஷிர்காய் ஜேகே இஸ் பேக். ஷேவெல்லாம் பண்ணிட்டு வந்திருக்கேன். சில மாதங்களாகவே வந்து இந்த வார்த்தை நீங்கள் கேட்டு ரேஜ் கேட்டே ரேஜ் பேட்டாக இருப்பீங்க. அந்த வார்த்தை ரொம்ப ஓவர் யூஸ் ஆயிடுச்சு. அதுக்கு யார் காரணம்னு தெரியாது. அதனால இப்போ நம்ம அடுத்த வார்த்தைக்கு நம்ம போகிறோம். அதுதான் ஜாய் பெயிட். ரேஜ் பெயிட்லேருந்து உருவான வார்த்தை தான் ஜாய் பெயிட். ஜாய் பெயிட்னா வேற எதுவுமே இல்லை, சந்தோஷத்தை பெயிட் பண்ண போகிறோம். இந்த ஒரு 10-15 நிமிஷத்தில் உங்களை நான் சந்தோஷப்படுத்துறேன். இந்த வீடியோ நீங்க பாக்குறீங்கன்னா கண்டிப்பா யூ வில் பி லெஃப்ட் வித் a smile. அட்லீஸ்ட் சிரிச்சுட்டாச்சு இந்த வீடியோவை முடிப்பீங்க. சிரிக்கிறதுல அப்படி கிடையாது, ஸ்மைல். அதுக்கு தமிழ்ல என்ன? புன்னகை. தமிழ் டு இங்கிலீஷ் புன்னகை தான். கரெக்ட் தான், நான் எனக்கு தெரியுங்க. இந்த வீடியோ மூலமா புன்னகையோட இந்த நாளை நீங்க முடிக்கலாம். புன்னகை உங்களுக்கு கிடைச்சிருச்சுன்னா மறக்காம லைக் பண்ணிருங்க. புன்னகை கிடைச்சா லைக் பண்ணா போதும். இந்த வீடியோ நீங்க பார்த்துருப்பீங்களான்னு தெரியாது, பட் ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஹோல்சம் வீடியோ நான் உங்களுக்கு சொல்கிறேன், எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இவர் வந்து மத்தியாஸ் சயட்னர். ஹிஸ் வைஃப் சாட்லி பாஸ்ட் அவே இன் கார் ஆக்சிடென்ட் பிஃபோர் தி 2008 ஒலிம்பிக்ஸ். தான் வைஃபே தூக்குற மாதிரி எடிட் பண்ணிருந்தாங்க. அது ஆவியா வந்து என்னமோ ஃபெயில் ஆயிடுவாரு. அதுக்கப்புறம் ஜெயிச்ச உடனே ஒரு ஹோல்சமா பண்ணிருப்பாங்க. அது எடிட் போட்டுருந்தாங்க பார்த்தேன். He promised he would win a gold medal, but it wasn't looking likely. இவன் தான் காம்படிட்டர் போல. There were 4 hands on that door that day. Okay, super. அதிக வெயிட்டோ? Men pouring out their emotion must be my favorite thing. வேற இன்னொன்னு பார்த்தேன், அது செம்ம. Being kind is free. How old do you think I am? I would say 57. You're only off by 20 years. I'm 77. Get out of here. No. Get to YouTube. I'll show you me on YouTube. Really? You on YouTube? I used to be a superhuman athlete. A superhuman athlete? In New York, Ibar Club Gymnastics. There is? Whoa. I'm going in. I was an Olympic hopeful in gymnastics, got 3 consecutive. பேசிக்கலி என்னன்னா, இவர் வந்து இவரை பத்தி எக்ஸ்பிளைன் பண்றாரு. ஆனா இவங்க மைக் மாட்டிருக்காங்க. ஸோ வந்து இவர் என்ன சொல்றாரு, இவர் யாருன்னு வந்து பின்னாடி வந்து பாத்துடுவாங்க. யூடியூப்ல பார்த்துட்டு இதுக்கப்புறம் இந்த 2-3 பேர் வந்து நான் உங்களை யூடியூப்ல பார்த்துருக்கேன், உங்க பேர் தானே அப்படின்னு சொல்லி அவர் சந்தோஷப்படுத்துறதா ஐடியா. பாருங்க. National championships. Take it. Holy cow, man. Can I shake your hand? Superhuman athlete. Oh my God, I seen you on YouTube. Holy shit. That's amazing. Is this a put on? No, it's not. I don't know who he is. No, I saw you at the New York. Explain it to him. No, come on. Stop pulling my leg. பொய் சொல்லியிருக்காரா? I've never met anyone that saw it on their own. Are you kidding me? Are you Dave Jacobs? What's going on? Are you kidding me right now? I can't believe this is a put on. I swear it's him. Mr. Jacobs. My life. Dave Jacobs. In the flesh. This is him. Being kind is free. இந்த மாதிரி பிராங்க் பண்ணா நல்லா இருக்கும். நம்ம ஊர்ல நான் ஒரு 10 கொலை பண்ணிருக்கேன் அப்படின்னு தான் சொல்ல வாய்ப்பு இருக்கு. இந்த கமெண்ட்டுக்கே 500k லைக்ஸ். The last reel before bed. ஆக்சுவலாவே இதுதான் லாஸ்ட் ரீல். நேற்று நான் பார்க்கும்போது அப்பதான் எனக்கு இதை பண்ணணும்னு தோணுச்சு. உற்சாகம் தான் போங்க. இல்லை, இது வந்து பொய்யாவே இருந்தாலும் அந்த மனுஷனை சந்தோஷமாக்குச்சு, நம்ம எல்லாரையும் சந்தோஷமாக்குச்சுன்றதான் பாயிண்ட். ஜோர்ஜ் 3 வருஷம் கழிச்சு கண்டுபிடிச்சிருக்காரா?
When the BBC wildlife crew broke the no intervention rule to save trapped penguins. Penguins மாட்டிக்கிட்டு மாட்டாங்க. ஓ வர முடியலையா? பழுக்கிறது ரொம்ப இதாயிருக்கு. அதுக்கு வழி உள்ள மாட்டிக்கிட்டாங்க. அவங்க ஏன் அந்த ரூல் போட்டிருக்காங்க? அவங்க டிவி ரூல Wait, look. Oh my. பிபிசி அந்த வைல்ட் லைஃப் இது அந்த க்ரூ வந்து The first person definitely making their way out, which is brilliant. Pollinate and then let their chicks all have a much better chance of survival because there's no chance. குட்டி குட்டி வச்சிருக்கு. குழந்தை எப்படி வச்சுட்டு திரியிறாங்க நடப்பாங்க. சூப்பரா பண்ணி என்னோட பண்ணுங்க. என்ன ஃபைங்கின்னு போட்டாங்களா? என்னாச்சு? கான்டெக்ட் போடலையே தம்பி. பி தேர் ஃபார் அதர்ஸ். க்ளீன் பண்றாரா? ஓ எவ்வளவு சூப்பரா இருக்கு பார்க்கவே. the dishes. Adada. This is what I exactly do after cleaning my shit. That's room clean பண்ணி முடிச்சிட்டு சமைச்சு முடிச்சிட்டு bro thought he did something. யாருக்காக பண்றது? ஓ சமைச்சு வச்சிட்டியா? ஓ பிரேக்ஃபாஸ்ட் பண்ணிட்டாரு. சூப்பர். ஓ கிளம்பிட்டாரு. பிரேக்ஃபாஸ்ட் வச்சுட்டு கிளம்பிட்டாரு. எழுதி நோட் மாதிரி எழுதி வச்சிருக்கு. வராங்க இப்பதான். அவங்க தூங்கி எழுச்சி வராங்களா? குழந்தை இருக்க போய் ஒரே க்ளீன் பண்ணி இது பண்றாரு. நல்ல கன்வீனியன்ட் கூட அவங்களுக்கு. குழந்தை வச்சுட்டு கஷ்டம் தான் பண்றது. damn. இது நடக்கதான் செய்யும் ஜென்ரலா. bare minimum anyone does for anyone. இதை புரிஞ்சுக்கணும். இது ஒரு appreciable thing தான். If someone did this for me, I would be very very happy, very very grateful. இது வந்து எல்லாருக்கும் கனெக்ட் ஆக முடியுமான்னு தெரியல. பட் நமக்காக யாராச்சும் ஒரு விஷயம் பண்றாங்கன்றது அது எவ்வளோ சின்ன விஷயமா இருந்தாலும் if that's something close to you, அது வந்து பெரிய விஷயமா தெரியும். bare minimum தெரியாது. Let me sing a good story, pay attention, listen to me. ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து காலையில் எழுந்துச்சு நானே தான் டீ காஃபி போட்டு குடிச்சுப்பேன் நானே. ஆனால் காலையில் எழுந்தோடனே எனக்கு டீ காஃபி கொடுத்தாங்கன்னா அதுவே அது போதும் அந்த மாதிரி. ஏன்னா சின்ன வயசுல நான் அப்படிதான் இருந்தேன். எல்லாருமே அப்படிதான் இருந்திருப்பீங்க. இந்த வயசு வரும்போது எனக்கு ரியலைஸ் ஆச்சு, நம்ம அம்மா வந்து நமக்காக அதை பண்ணி கொடுக்கும்போது அது ஒரு சாதாரண விஷயமா தெரிஞ்சிருக்கும். ஆனா நம்மளே எந்திரிச்சு போய் டீ போட்டு எல்லாம் ரெடி பண்ணிட்டு பிரஷ் பண்ணிட்டு குளிச்சுட்டு வந்து உட்காரத்துக்கு லைக் ஒரு மணி நேரம் ஆகும். ஆனா டீ நம்ம கையில இருந்தா ஜஸ்ட் பிரஷ் பண்ணிட்டு வந்து குடிச்சிடலாம். அந்த ஒரு எவ்வளவு ஆக்டிவ் பண்ணி ஆக்டிவேட் ஆக்கி பாடியை எழுப்பி இது பண்ணிட்டு தான் டீ குடிக்கணும்ன்றது டீக்கான மீனிங்கே போயிடும். டீன்றதே நம்மளை ஆக்டிவேட் பண்றதுக்கு தானே. ஸோ இது ஒரு சின்ன விஷயமா இருந்தாலும் இது எனக்கு பேர் மினிமம்லாம் கிடையாது. இது எனக்கு பெரிய விஷயம். யாரு பண்ணாலும் எதுவுமே பேர் மினிமம் கிடையாது என்னை பொறுத்த வரைக்கும். ஈச் ஸ்மால் சிங்கிள் திங் மேட்டர்ஸ். Cows see grass for the first time in 6 months. லிட்டரலி நீங்க அவ்வளோதான் அடிச்சு வச்சிருக்காங்க வெளியிலே விடாம. பனி இருந்திருக்கும். அதனால அப்படி சந்தோஷமா இருக்கு. சந்தோஷமா இருக்கட்டும். எல்லாரும் ஒரே மாதிரி ரியாக்ட் பண்றாங்க. தூங்கிட்டே பாக்குற மாதிரி. Kindergarten class gets a fun surprise when watching landscape or water the plants. One act of kindness can make the world of difference. இப்போ மழை பெய்யுது. ஒருத்தர் பண்ணிட்டாரு, அப்ப எல்லாரும் பண்ணிதான் ஆகணும்.
ஒருத்தன் பண்ணி தானே ஆகணும். ம். It's always அப்புறம் அவங்க takes தப்பா one வேணாங்களா? guy, one person to do it. Woman buys blanket for stray dog. கசு. ம். என்ன நடக்குது? கண்டுக்கவே இல்ல. என்ன நடக்குது? சரி. Let me go back to my seat. இப்போ அந்த கோர்ட்டுக்குள்ள இருந்தது. All right. You're my boy. It's my boy. ஓஹோ. இதுதான் நான் சொன்னேன், யூ ஆர் த ஃபாதர், யூ ஆர் நாட் த ஃபாதர்னு. ஃபன்னியாக இருக்குன்னு நான் சொன்னேன், அது வந்து தப்புன்னு நிறைய பேர் சொன்னீங்க. ஜஸ்ட் ஒன் எக்ஸாம்பிள், பட் ஹோல்சமாக இருக்குது. ஆல்ரைட், இட்ஸ் மை பாய். ஆல்ரைட், It's my boy. திஸ் மை பாய். ஓகே நண்பர்களே, எவ்வளோ பார்த்தோம், ஹோல்சமாக இருந்தது. இந்த வீடியோ மூலியமாக ஒரு புன்னகையாச்சும் உங்கள் மூஞ்சியில் வந்திருக்கும் நான் நம்புகிறேன். அப்படி வந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. வந்திருக்கும், இப்போ வந்துருச்சுல லைக் பண்ணு. இந்த மாதிரி ரேண்டம் வீடியோஸ் வந்து போட சொல்கிறீங்க, நானும் போடணும்னு ட்ரை பண்ணுறேன். ஆனால் முன்னாடி இருந்த அளவுக்கு வந்து பீப்புள் ஆர் நாட் ஆன் யூடியூப் நினைக்கிறேன். யாருக்குமே வியூஸ் சரியாக போகல. நீங்கள் லைக் போட்டு என்கேஜ்மெண்ட்டு கமெண்ட்ஸ் எல்லாம் நல்லா போட்டிங்க, என்கேஜாக இருந்தீங்கன்னா நான் ஐ வாண்ட் டு மேக் தீஸ் கைண்ட் ஆஃப் வீடியோஸ். இந்த மாதிரி வீடியோஸ், கேமிங் வீடியோஸ், ஐ வுட் வாண்ட் டு மேக் மோர் வீடியோஸ் லைக் திஸ். ஸோ எந்த வீடியோ நான் கேட்குறேனோ கேட்கலைனாலும் உங்களுடைய கடமையை லைக் செய்யுங்க, என்கேஜாக இருங்க, கமெண்ட் போடுங்க, என் கூட பேசுங்க. ஸோ எஸ், தட்ஸ் pretty much it. I hope you had a smile. Thank you so much for watching. போய் நிம்மதியாக தூங்குங்க. குட் நைட். சூப்பர் நல்லா இருந்துச்சு. ஆனால் அது அந்த ஒருத்தர் அவங்க வீட்டில் எல்லா வேலையும் அவரே பண்ணி எல்லாத்தையும் வச்சுட்டு கடைசி எழுதி வைக்கிறது பயங்கரமானது. அது உண்மையா சூப்பர் தான். அந்த மாதிரிலாம் கிடைக்காது. ஆமாம், நம்ம அதாவது சின்ன வயசுல நம்ம அம்மா எல்லா நாளும் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அது என்ன சொல்றது, அது ஒரு நார்மல் விஷயம் அப்படின்னு தான் இருக்கும். எப்போ அதை நம்ம பண்ணும்போது தான் நம்மளுக்கு தெரியுது இவ்வளோ கஷ்டம் இருக்கா அவ்வளோ விஷயத்துல அப்படின்னு. அப்போ எவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம அதாவது நம்ம நம்மளுக்கு பண்ணிக்கவே நம்ம கஷ்டப்படுறோம், அத்தனை பேருக்கு பண்ணுவாங்க. அதுதான் எனக்கு எப்படின்னா, நம்மளுக்கு நம்ம அம்மானா அவங்களும் அதைதான் செய்வாங்க, அப்படிதான் இருப்பாங்க, அவங்க காலைல எழுந்திரிப்பாங்க, செய்வாங்க, இது அவங்களோட வேலை அப்படின்ற மாதிரி நம்ம மைண்ட் ஆயிட்டா என்னன்னு தெரியல. நமக்குன்னு ஒரு குழந்தை பிறக்கும் போதுதான் அதோட வலி தெரியுது. ஐயோ அவங்களும் அவ்வளவு கஷ்டப்படும். உண்மையா நான் ஃபீல் பண்ணேன் அந்த மாதிரி இதுல. உண்மையா சூப்பரா இருந்துச்சு வீடியோ. ஓகே, என் வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லாருக்கும்